ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக பாய்சன் சாப்பிடுவாங்களா? ஆமா, நாங்க சாப்பிடுவோம்ன்னு சொல்லி, பீகார் ஸ்டேட்டோட அவுரங்காபாத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சேர்ந்த 5 பொண்ணுங்க வந்து ஒரு 10லிருந்து 14 வயசு இருக்கிற ஒரு 5 பொண்ணுங்க. ஒரு திறந்த வெளி இருக்கும்ல, நம்ம வயல்வெளிலாம் அந்த மாதிரி ஒரு ஏரியால போயிட்டு ஏதோ பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் அது வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொல்றதுக்காக ஏதோ ஒரு பாய்சன் சப்ஸ்டன்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த சப்ஸ்டன்சஸ வந்து சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து அந்த சர்வே பண்ற கேர்ள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கேர்ள் சொல்றத வச்சு பார்த்தா, நாங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ யாரால உயிர் வாழ முடியுதுன்னு சொல்லி நாங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணி பார்த்தோம். அதனால நாங்க வந்து சாப்பிட்டோம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சாப்பிட்டுட்டு உடனே அது எல்லாத்தையுமே நான் வந்து துப்பிட்டேன் வெளியில. நான் அத வந்து உள்ள கன்சியூம் பண்ணல. பட் அந்த 4 பேருமே சாப்பிட்டாங்க அப்படின்ற மாரி அந்த கேர்ள் வந்து சொல்றாங்க. இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 5 பொண்ணுங்களுமே ஏதோ ஃபெஸ்டிவல் டைம்ல பசங்களோட சுத்துனத பார்த்துட்டு, அந்த அடல்ட்ஸ் அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏதோ தப்பா பேசி அவங்கள வந்து திட்டினதாகவும், அதுல வந்து ஒரு மன வருத்தத்துல அந்த ஒரு இவங்கள வந்து ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க போயிட்டு பாய்சன் சாப்பிட்டாங்க. அப்படின்ற மாதிரியும் ஒரு குரூப் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து இப்போ சர்வே பண்ற பொண்ணு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இவங்க வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த 4 பேர் இறந்ததுமே யாருகிட்டயுமே சொல்லல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது. டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. போஸ்ட்மார்டம் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன பஞ்சாயத்து தான். அங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பேரையுமே வந்து அந்த இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ணாங்களான்னு கூட தெரியாது. ஆனா அவங்களோட இத வந்து புதைச்சோ ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுட்டாங்க போல. இது வந்து யாருக்குமே தெரியாது. இது நடந்தது 29த் ஜான்வரி. இப்போ ரீசென்ட்டா போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா, அந்த 4 பேரும் ஒரே நாள்ல அது எப்படி 4 பொண்ணுங்களுமே இறந்து போவாங்க. அதுவும் எந்த விதமான டாக்டர் போஸ்ட்மார்ட்டமும் இல்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்ல, ஊருக்கு யாருமே இன்வெஸ்டிகேஷனுக்கு வரல. எதுவுமே நடக்கல. ஆனா டைரக்ட்டா வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்களே, அது எப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்து மெம்பர்ஸ் அண்ட் அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய நெறைய பேத்துக்கு வந்து ஒரு சஸ்பீஷியஸான ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அந்த அவுரங்காபாத் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதாகவும், அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த ஒரே ஒரு பொண்ண மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்களாம். அந்த பொண்ணு ஸ்டில் வாமிட்டிங் அந்த மாரிலாம் நெறைய வந்திருக்கும் போல. அந்த பொண்ண வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அந்த பொண்ண கூப்பிட்டு விசாரிக்கும்போது, இவ்ளோ தகவல்கள், இவ்ளோ உண்மைகள் வந்து வெளியில வந்திருக்கு. இப்ப அந்த 4 பேருமே இப்ப உயிரோட கிடையாது. அந்த 4 பேரோட இத வந்து இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எதனால அவங்க வந்து இறந்திருப்பாங்க? என்ன மோட்டிவா இருக்கும்? ஏன்னா, ஒரே நாள்ல 5 பேரும் சேர்ந்து சம்மந்தமே இல்லாம போய் பாய்சன் சாப்பிடுறதுக்கு எந்த விதமான ரீசனும் இருக்காது. கரெக்ட்டா? அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அத செக் பண்றதுக்காக இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நியூஸ் வந்து வெளியில வந்திருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதுவும் ஒரு 10லிருந்து 15 வயசுக்குள்ள ஒரு டீனேஜ் கேர்ல்ஸ் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. ஒரு பேரண்டோட ஒரு சூப்பர்விஷன்ல இருக்க வேண்டிய ஒரு டைம் இது. இந்த டைம்ல அவங்க தனியா போயிட்டு இந்த ஒரு பாய்சன் சப்ஸ்டன்ஸஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து கிடைக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது இன்னும் நம்ம தமிழ்நாட்ல எங்கெங்க வரும்? ஸோ அவங்களுக்கு இத பார்த்துட்டு எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட குழந்தைங்கள அவங்களோட சூப்பர்விஷன்லயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன? இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா, மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி மோர் நியூஸ் அண்ட் மிஸ்டீரியஸ் ஸ்டோரீஸ், அன்டோல்ட் ஸ்டோரீஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.